ஃபர்ஸ்ட் கொஷின், புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல்வகையால் பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பாருங்கள், செல்வி ப்ளஸ் ஆடினால். இது பார்த்திங்கன்னா உயிரேறு ப்ளஸ் உயிர் முதல். ஸோ எப்படி வருது அப்படின்னா, செல்வி வீயில் வி வந்து யூ ப்ளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் ஆடினாலில் முதல் எழுத்து வந்து ஆ. ஸோ அதனால் உயிரேறு ப்ளஸ் உயிர் முதல். பாலை ப்ளஸ் திணை. இது பார்த்திங்கன்னா உயிரேறு மெய் முதல். பாலை லையில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்து இருக்குது, இல் ப்ளஸ் ஐ. தீயில் வந்து இத்து ப்ளஸ் இ, அப்போ இத்து தான் கணக்கு. அப்போ உயிரேறு ப்ளஸ் மெய் முதல். கோல் ப்ளஸ் ஆட்டம், உயிரேறு உயிர் முதல். மண் ப்ளஸ் சரிந்தது, மெய்யேறு ப்ளஸ் மெய் முதல். ஸோ ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இரண்டாவது கொஷின், செஸ்டர் கால்சன் கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு எந்த ஆண்டில் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார்? எந்த வருஷம்னா 1938. இது பார்த்திங்கன்னா நியூயார்க்கை சேர்ந்தவர். ஒளிப்பட கருவி உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1959. குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் வந்து அலெக்சாண்டர் பெயின். அதற்கான காப்புரிமை பெற்ற ஆண்டு 1846. தொலைநகல் கருவியை உருவாக்கியவரான ஜியோவான்னி காசில்லி. மூன்றாவது கொஷின், புலவர் பாடும் புகழோடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என கூறும் நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா புறநானூறு. இதில் வளவன் ஏவா வான ஊர்தி குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாடல் வந்து இருக்குது, ஓர் எந்திர ஊர்தி இயற்றும் மீன் அப்படின்ற லைன் வந்து வரும் சீவக சிந்தாமணி. அந்த கொஷின் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். சிவன் எந்த ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக பணியாற்றினார்? ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 2015. சிவன் அவர்கள் எந்த ஊரை பார்த்திங்கன்னா நாகர்கோவில். இஸ்ரோவில் சேர்ந்தது 1982. இஸ்ரோவில் பணியாற்றிய முதல் தலைவர், அதாவது தமிழ் இஸ்ரோவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழர் வந்து சிவன் தான். பிஎஸ்எல்வி வந்து அனுமதி வழங்கியது 1983. சித்தாரா அப்படின்ற செயலியை வந்து சிவன் வந்து உருவாக்கியிருக்காரு. ஐந்தாவது கொஷின், பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே. இவ்வரிகள் யாருடையது? ஆன்சர் வந்து பாரதிதாசன். ஆறாவது கொஷின், கூற்று 1, 1958 அமெரிக்காவின் ஆங்க் மாக்னெஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். கூற்று 2, அந்த இயந்திரத்திற்கு காமாஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். இல்லை ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 தவறு. ஏன்னா வருஷம் வந்து 1985. ஸோ 1985 வந்திருந்தால் சரி, கூற்று 2 மட்டும் சரி. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என கூறியவர் யார்? ஆன்சர் வந்து தொல்காப்பியர். எட்டாவது கொஷின், பூவாது காய்க்கும் மரமுல என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள அற இலக்கிய நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசான். அதாவது சிறுபஞ்ச மூலம் என்ற இதில் வரும் நூலில் 5 சிறிய வேர்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அந்த 5 அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. 9வது கொஷின், ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசைநிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் என்று கூறும் நூல் எது? ஸோ எந்த நூல் அப்படின்னா நன்னூல். 10வது கொஷின், மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை, அதாவது சுதை சிற்பங்கள் இருந்ததாக கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து மணிமேகலை. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததாக கூறும் நூல் வந்து மணிமேகலை. மணிமேகலையில் 30 காதைகள் வந்து இருக்குது. பௌத்த சமயம் சார்ந்த நூல். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்தான் மணிமேகலை. 11வது கொஷின், கூற்று 1, சித்தாரா எனும் செயலி மூலம் செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரித்து வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம். கூற்று 2,
மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கவும் மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை காட்டவும் நேவிக் எனும் செயலி பயன்படுகிறது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் சரியானவை. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் தோயும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ராவண காவியம். ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. இந்த ராவண காவியம் 20ஆம் நூற்றாண்டு 5 காண்டங்கள் இருக்குது. ராவண காவியத்தில் 3100 பாடல்கள் இருக்குது. பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார் புலவர் குழந்தை. 13வது கொஷின், மலர்கன்னி இலக்கண குறிப்பு தருக. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தான் மலர்கன்னி. மலர்கன்னி 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. 14வது கொஷின், சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது என்று சிறுகதைக்கு வரையறை வகுத்தவர் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்சம் பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது என்று சிறுகதைக்கு வரையறை வகுத்தவர் யார்னா புதுமை பித்தன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டர்டில். நான் அது ஜஸ்ட்டு ஸ்பீடாக சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. அன்பளிப்பு 1970 கு. அழகிரிசாமி. சக்தி வைத்தியம் 1979 தி. ஜானகிராமன். முதலில் இரவு வரும் 1987 ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் 1996 அசோகமித்ரன். மின்சாரப்பூ 2008 மேலாண்மை பொன்னுசாமி. சூடியப்பூ சூடருக்கு 2010 நாஞ்சில் நாடன். ஒரு சிறு இசை 2016 வண்ணதாசன். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும் ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கே டேஸ் தோன்றும். இது அப்படின்னா உடம்படு மெய். உடம்படு மெய்யில் வரக்கூடிய சொற்கள் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஈ ஒன்று இவ் ஒன்று. இதுதான் உடம்படு மெய்யாக வரும். 16வது கொஷின், பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் எது வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும்? எது அப்படின்னா அறம். பொறுத்துக. மைவனம் மலைநெல், முருகியம் குறிஞ்சிப்பறை, சிறை இறகு, சாந்தம் சந்தனம். ஆன்சர் கீ ஆப்ஷன் சி. சீரோகிராஃபி என்றால் கிரேக்க மொழியில் டேஸ் என்று பொருள். என்ன அப்படின்னா உலர் எழுத்து முறை. சீரோகிராஃபி என்றால் கிரேக்க மொழியில் உலர் எழுத்து முறை என்று பொருள். 19வது கொஷின், சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக 1980ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். கண்ணதாசன் பிறந்தது 1927. சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் தான் அவர் பிறந்தார். 20வது கொஷின், கூற்று 1. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்களை கொண்ட நூல் திரிகடுகம். கூற்று 2. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்களை கொண்ட நூல் ஏலாதி. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 தவறு. அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்களை கொண்ட நூல் எது அப்படின்னா அது ஏலாதி, திரிகடுகம் கிடையாது. அதே கூற்று 2ல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்களை கொண்ட நூல் எதுனா திரிகடுகம். ஸோ அதனால் இரண்டுமே தவறு. 3 கருத்துக்கள்னால் திரிகடுகம், 5 கருத்துக்கள் அப்படின்னு வந்தால் சிறுபஞ்ச மூலம் 5 கருத்துக்கள் வரும். 6 கருத்துக்கள்னால் ஏலாதி. 21வது கொஷின், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு தனது முக்கிய பங்களிப்பாக சிவன் கூறியது எது அப்படின்னா சித்தாரா செயலி அவர் தான் உருவாக்குனது. வல்லினம் மிகா இடங்களில் தவறான தொடரை தேர்ந்தெடுக்கவும். உவமை தொகையில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது, அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது, கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. இதில்
தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. உவமை தொகையில் வல்லினம் மிகும், மீதி எல்லாமே வந்து சரி. வினை தொகையில் வல்லினம் மிகாது சரி. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. கல் எனும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 23வது கொஷின், 1964ஆம் ஆண்டு அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு எது? எது அப்படின்னா கோத்தாரி குழு. 1964 கோத்தாரி குழு. அதாவது 1964ஆம் ஆண்டு அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு. முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு வந்து அண்டர் குழு 1882. சாரதா சட்டம் வந்து கொண்டு வந்த வருஷம் 1929. அந்த சாரதா சட்டம் மூலம் வந்து பெண்களின் திருமண வயது வந்து 14ஆக நிர்ணயிக்கப்பட்டது. 14. கொஷின் கேட்டிருக்காங்க, சாரதா சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு திருமண வயது வந்து எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஜிகேல 14. 24வது கொஷின், சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்ற முதலமைச்சர் யார்? யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அதாவது தென்னகத்து பெட்னர் ஷா அப்படின்ற சிறப்பு பெயரில் வந்து அழைக்கப்படுகிறார். இவர் நினைவை போற்றும் வகையில் 5 ரூபாய் நாணயம் வந்து 2009 மத்திய அரசு வந்து வெளியிட்டது. தமிழக அரசு வந்து நூற்றாண்டு நூலகம் வந்து 2010 வந்து கட்டியிருக்காங்க. இவருடைய நூல்கள் ஒரு 2 நூல் இதில் கொடுத்துருக்காங்க. இன்ப ஒளி, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். குடியரசு விடுதலை இதழில் இவர் வந்து துணை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. 25வது கொஷின், எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் எனும் பொருள்களில் வரும் இடைச்சொல் எது? எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 26வது கொஷின் பொறுத்துக்க, கலை ப்ளஸ் அழகு எது அப்படின்னா உயிர் ஈறு. கலை ப்ளஸ் அழகு வந்து உயிர் ஈறு. மண் ப்ளஸ் குடம் இது வந்து மெய்யீறு. இந்த லை ஐ பார்த்திங்கன்னா இன்னு, அது வந்து மெய்யே. ஸோ வாழை ப்ளஸ் இலை இது பார்த்திங்கன்னா உயிர் முதல். வாழை ப்ளஸ் மரம் வந்து மெய் முதல். ஸோ ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் பி. 27வது கொஷின், பல்லவர் கால சிற்பங்களின் கலைக்கூடமாக எந்த கோவிலின் சுற்றுச்சுவர் காணப்படுகிறது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். பல்லவர் கால சிற்பங்களின் கலைக்கூடமாக எந்த கோவிலின் சுற்றுச்சுவர் காணப்படுதுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில். பல்லவர் கால சிற்பங்கள் வந்து எங்கெங்கே இருக்குன்னா, ஒன்று மாமல்லபுரம், இன்னொன்று காஞ்சிபுரம், இன்னொன்று திருச்சி மலைக்கோட்டை. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிக சிறந்த சான்று அப்படின்னா அது மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக எங்கே இருக்குன்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலில் வந்து இருக்குது. பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. ஆண்டாள் பற்றிய செய்திகளில் சரியானதை தேர்ந்தெடு. 12 ஆழ்வார்களுள் ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பெற்றார். இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. அதாவது மேற்கண்ட அனைத்தும் சரி. அதாவது 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள், அது சரி. இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி. முக்கியமான கொஷின். சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பெற்றார். இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். இதுவும் வந்து சரி. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். ஆண்டாள் பாடிய 2 நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. இதில் நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள் இருக்குதுன்னு ஒரு எடிஷன்லேயும் 140 பாடல்கள்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 29வது கொஷின், சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்னா குற்றியலுகரம் வந்து 6 வகைப்படும். அது பாருங்கள், 6 வகை சொல்கிற பாருங்கள். வன்தொடர் குற்றியலுகரம். அதற்கு எடுத்துக்காட்டு நாக்கு வகுப்பு. மென்தொடர் குற்றியலுகரம் நெஞ்சு இரும்பு. அதற்கு எடுத்துக்காட்டு.
இடைத்தொடர் குற்றியலுகரம் மார்பு அமிழ்து. உயிர் தொடர் குற்றியலுகரம் முதுகு வரலாறு. ஆயுத தொடர் குற்றியலுகரம் எஃகு அஃது. நெடில் தொடர் குற்றியலுகரம் காது பேசு. மொத்தம் 6 வகை குற்றியலுகரம் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பகைவரையும் நட்பாக்கும் கருவி எதவென வள்ளுவர் கூறுகிறார்? எது அப்படின்னா பணிவு. பகைவரையும் நட்பாக்கும் கருவி பணிவு. கூற்று 1, சமண சமயத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக உள்ளன. கூற்று 2, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகே உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. 2 கூற்றுகளும் சரியானவை. அதாவது சமண சமயத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. பான் டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கிய இத்தாலி நாட்டின் இயற்பியல் அறிஞர் யார்? அப்படின்னா ஜியோவான்னி காசில்லி. பான் டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கிய இத்தாலி நாட்டின் இயற்பியல் அறிஞர் தான் ஜியோவான்னி காசில்லி. 33வது கொஷின், ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இந்த கவிதை வரிகள் யாருடையது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைரமுத்து. ON சமகால தோழர்களே என்ற தலைப்பு கீழே இந்த பாடல் வரி வரும். வைரமுத்து தேனி மாவட்டம் மெட்டூரில் பிறந்தார். பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. தேசிய விருது ஒரு 7 டைமும், மாநில விருது ஒரு 6 டைம் வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்னு நூலுக்கு 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. 34வது கொஷின், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? எங்கே அப்படின்னா திருவனந்தபுரம். இந்த விக்ரம் சாராபாய் யார் அப்படின்னா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் விக்ரம் சாராபாய். இவருடைய முயற்சியால் தான் ஆரியபட்டா ஏவப்பட்டது 1975. 35வது கொஷின், சங்ககால பெண்பார் புலவர்களில் அல்லாதவரை தேர்ந்தெடுக்கவும். பொன்முடியார், நெக்கண்ணையார், ஔவையார், ஆண்டாள். இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆண்டாள். பொறுத்துக. கருவூலம் ட்ரெஸரி, புணர்ச்சி காம்பினேஷன், குடைவரை கோவில் கேவ் டெம்பிள், மெல்லிசை மெலோடி. ஸோ ஆன்சருக்கு ஆப்ஷன் டி. 37 சூரியன் பரமாணு புராணம் என்ற நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். இவர் ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். 38வது கொஷின், சொற்றொடரின் இறுதியில் இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் எது? எது அப்படின்னா ஆம். ஆப்ஷன் ஏ. யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டிடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர், நுழைவாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் மிளிர்வதை காண முடியும்? ஸோ யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்கள் காலம். அதே மாதிரி குடைவரை கோவில்களின் நுழைவாயில்களில் 2 புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளதோ பல்லவர்கள் காலம். கொஷின், ஜானகிராமன் பற்றிய செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் சுதேசிமித்ரன் வார இதழில் எழுதினார். தமது காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவிரி எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். ரோம், செக்கோஸ்லோவக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் எனும் தலைப்பில் 1967 நூலாக வெளியிட்டார். இவரது மற்றொரு பயணக் கட்டுரை அடுத்த வீடு 50 மைல் என்பதாகும். ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. இது 1967 கிடையாது, 1974. மீது எல்லாமே சரி. 41வது கொஷின், புணர்ச்சியில் 2 சொற்கள் இணையும் போது வருமொழியில் கச தப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் வழி மிகுதல். 42வது கொஷின், இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர் யார் என வள்ளுவர் கூறுகிறார்? யார் அப்படின்னா அச்சாணி போன்றவர் உழவர். 43வது கொஷின்,
கூற்று 1, தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை முடித்த இளம் பெண்களுக்கு இலவச திருமண உதவித்தொகையை மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் வழங்கி வந்தது. கூற்று 2, தற்போது இத்திட்டம் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் பயிலும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. இந்த இரண்டாவது பாயிண்ட்ஸ் வந்து நியூ புக்கில் தான் இருக்கும் போல். இப்போ இதுக்கு முன்னாடி எடிஷன்லலாம் வந்து இல்லை. 44வது கொஷின், நான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்களை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட் இங்கு பணம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பாரன். இவர் வந்து பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் தானியக்க பண இயந்திரம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூன் 27, 1967. அதாவது பொருத்தப்பட்டது. பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் தானியக்க பண இயந்திரம் பொருத்தப்பட்டது ஜூன் 27, 1967. 1 அறிவதுவே உட்டறிவதுவே 2 அறிவதுவே அதனோடு நாவே என உயிர்களை வகைப்படுத்தும் நூல் எது? ஆன்சர் வந்து தொல்காப்பியம். இதில் மொத்தம் 6 அறிவு கொடுத்துருக்காங்க. ஓரறிவு வந்து புல் மரம், ஈரறிவு சிப்பி நத்தை, 3 அறிவு கரையான் எறும்பு, 4 அறிவு நண்டு தும்பி, 5 அறிவு பறவை விலங்கு, 6 அறிவு வந்து மனிதன். 46வது கொஷின், சித்தாரா எனும் செயலை உருவாக்கியதால் தன்னை எப்பொழுதும் மென்பொறியாளர் என்றே அழைப்பார் என சிவன் யாரை கூறுகிறார்? ஸோ யார் அப்படின்னா அப்துல் கலாம். அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற எனும் சொற்களின் பின் டேஸ் மிகாது. எது அப்படின்னா வல்லினம் மிகாது. 48வது கொஷின் பொறுத்துக்க. நா காமராசன் எது அப்படின்னா கருப்பு மலர்கள். நா காமராசன். கோமல் சுவாமிநாதன் வந்து தண்ணீர் தண்ணீர். ஹெர்னஸ்ட் எமிங்கோ வந்து கிழவனும் கடலும். கவிஞர் சிற்பி வந்து ஒரு கிராமத்து நதி. ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் பி. 49வது கொஷின், பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென தனது 12 வயதில் போராடிய பெண் யார் அப்படின்னா மலாலா. 50வது கொஷின், சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். திப்ளி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, கண்டங்கத்திரி, நெருஞ்சி. ஸோ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. மீதி 5மே இருக்குது பாருங்கள். சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, கண்டங்கத்திரி, நெருஞ்சி. மொத்தம் சிறுவஞ்ச மூலத்தில் 5 வேர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. 5 வேர்கள்னால் 5 கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய நூல் தான் சிறுவஞ்ச மூலம். தற்காலத்தில் தோற்றப் பொருளில் மட்டும் வரும் இடைச்சொல் எது? அதாவது அழுத்தம். தோற்றப் பொருளில் வந்து எதுனா அழுத்தம் கொடுக்கவும் பயன்படுவது ஏ. 52, யாருடைய காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்ட அக்கோவில் மண்டபத்தின் சிற்பத் தூண்களில் குதிரையின் உருவங்கள் இடம்பெற செய்தனர்? குதிரை அப்படின்ற இது வந்தாவே வந்து விஜயநகர மன்னர்கள். 53வது கொஷின், கூற்று 1, 2009ஆம் ஆண்டு தமிழக அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறித்த ₹5 நாணயத்தை வெளியிட்டது. கூற்று 2, 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் நடுவண் அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே தவறு. அதாவது வருஷம்லாம் கரெக்டு. 2009 ₹5 நாணயம் வந்து வெளியிட்டது தமிழக அரசு கிடையாது, நடுவண் அரசு. 2010 நூற்றாண்டு நூலகம் வந்து கட்டணது வந்து தமிழ்நாடு அரசு, நடுவண் அரசு கிடையாது. ஸோ அதனால் இரண்டுமே வந்து தவறு. ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? எத்தனை பாடல்கள்னால் 143 பாடல்கள். ஒரு எடிஷனில் 140 கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுனிவ் விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் என கூறும் நூல் எது? எது அப்படின்னா நன்னூல். இது நீங்கள் இலக்கணம் கிளியராக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். 56வது கொஷின், நட்பு காலம் என்ற நூலை எழுதியவர் யார்? யார் அப்படின்னா கவிஞர் அறிவுமதி. நட்பு காலம் என்ற நூலை எழுதியவர் வந்து கவிஞர் அறிவுமதி. 57, கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படும் இயந்திரம் எது? இது அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். 58வது கொஷின், கவிஞர் வைரமுத்து பற்றிய செய்திகளை தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 7 முறையும் மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் இந்திய அரசின் உயரிய விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் ஏ. இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார் என்பது மட்டும் தவறு. மீதி 3மே வந்து சரி.
ஸோ தேசிய விருது 7 முறை, மாநில அரசு விருது வந்து 6 முறை வாங்கியிருக்காரு. இவருடைய கவிதைகள் வந்து இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படி நூலுக்கு 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. 59வது கொஷின், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். ஆரியபட்டா என்ற செயற்கைக்கோள் ஏவுவதற்கு காரணமாக இருந்தவர். 1975 வந்து ஆரியபட்டா வந்து ஏவப்பட்டது. ஸோ இஸ்ரோ இவரது முயற்சியால் தான் வந்து தொடங்கப்பட்டது. யார்? விக்ரம் சாராபாய் முயற்சியால் தான் இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்டது. அந்த ஆரியபட்டா செயற்கைக்கோள் ஏவனது மூலிமா 24,000 கிராமங்களில் 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து சென்றார். 60வது கொஷின், பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? யார் அப்படின்னா பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை அப்படின்னு வந்தால் பாரதிதாசன். இதே விடியாது பெண்ணாலே என்கிற கேளினை மிதித்து துவைத்தவர் யார்னா பாரதியார். எது? விடியாது பெண்ணாலே அப்படின்னு வந்தால் முடியாது பெண்ணாலே என்கிற மாயினை முடக்க இழந்தவர் தான் வந்து பெரியார். 61வது கொஷின், எருதுக்கோடு எப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. எருதுக்கோடு என்பது 6ஆம் வேற்றுமை தொகை. கரைபூர் 2ஆம் வேற்றுமை தொகை. வருமலை வந்து வினைத்தொகை. மறை முகம் வந்து ஓமை தொகை. ஸோ ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் சி. 62வது கொஷின், நீலாம்பிகை அம்மையாரின் நூல்களுள் தவறானது எது? பட்டினத்தார் பாராட்டிய மூவர், வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, மும்மணிக்கோவை. இதில் வந்து தவறானது வந்து மும்மணிக்கோவை. மீதி 3மே வந்து நீலாம்பிகை அம்மையாருடைய நூல்கள் தான். நீலாம்பிகை அம்மையார் பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளுடைய மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். 63வது கொஷின், நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன். இக்கூற்று யாருடையது? ஏன்னா ஆபிரகாம் லிங்கன். 64வது கொஷின், ஆகஸ்ட் 9ஆம் நாளன்று யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? ஸோ யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா இரா அரங்கநாதன் அவருடைய பிறந்தநாள் தான் வந்து தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நூலகத்தை பற்றி நிறைய டைம் கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா சரஸ்வதி மகால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டால் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் வந்து இருக்குது. ஸோ உலகின் மிகப்பெரிய நூலகம். 65வது கொஷின், கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றவை 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன என என்று கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து திவாகரன் நிகண்டு. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றவை 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன. திவாகரன் நிகண்டு. சிற்பத் தொழிலுக்கு அதாவது எத்தனை உறுப்பு இருக்குன்னா 10. இங்கே வந்திருக்கு பாருங்கள் 10 உறுப்பு. அதான் கல், உலோகம், செங்கல், மரம், மண் அப்படின்றது அதிலே கொடுத்துருக்காங்க பாடல் வரியிலே. 66வது கொஷின், கீழ்கண்ட கூற்றுக்கு தொடர்பான கவிஞரை தேர்ந்தெடுக்கவும். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்தவர். ராவணனை முதன்மை நாயனாக கொண்டு ராவண காவியத்தை இயற்றியவர். ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னா புலவர் குழந்தை. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும். அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப் பெறும் என்ற செய்தி காணப்படும் தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கும் நூல் எது? ஸோ எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். 68வது கொஷின், கூற்று 1, அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. கூற்று 2, எத்துணை என்பது எண்ணிக்கையும் எத்தனை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். ஸோ கூற்று 1 மட்டும் வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. 69வது கொஷின், புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஸோ எத்தனைனா 4 வகையாக வந்து பிரிக்கலாம். அதான் உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கலாம். லண்டனில் உள்ள பார்க்லேஸ் வங்கிக்காக 1967 ஜூன் 27 தானியங்க பண இயந்திரத்தை யார் தலைமையிலான குழு நிறுவியது? ஸோ யார் அப்படின்னா ஜான் செஃபர்ட் பாரன். எந்த வருஷம்? 1967 ஜூன் 27 பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில். பண்பும் அன்பும் இலக்கண குறிப்பு எது அப்படின்னா பண்பும் அன்பும் எண்ணும்மை.
72வது கொஷின், எந்த ஆண்டில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க நமது அரசாங்கம் இசைவு தந்தது? ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1983. 73வது கொஷின், 2012 நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வளர்மதி. வளர்மதி பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். 2015ஆம் ஆண்டு அப்துல் கலாம் விருது வந்து வாங்கியிருக்காங்க. இஸ்ரோவில் இணைந்தது 1984 வந்து இஸ்ரோவில் வந்து இணைந்தாங்க. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் தான் வந்து வளர்மதி அவர்கள். 74வது கொஷின், முதலாக பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு, வருஷம் 1882. கோத்தாரி குழு 1964. 75வது கொஷின், மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கையூட்டும் மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை, இந்த புகழ்பெற்ற பொன்மொழியை கூறியவர். ஸோ யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழிகளை பற்றி பொன்மொழிகள்லேருந்து கொஷினெல்லாம் வந்திருக்கு. அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகள் நான் சொல்கிற பார்த்துக்கோங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, நல்ல வரலாறுகளை படைத்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும், இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 76வது கொஷின், உயிர் முன் உயிர் எது அப்படின்னா மணியடி. உயிர் முன் உயிர் வந்து மணியடி. உயிர் முன் மெய் வந்து பனிக்காற்று. மெய்முன் உயிர் வந்து ஆளிலை. மெய்முன் மெய் வந்து மரக்கிளை. ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் டி. 77வது கொஷின், குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது? ஸோ யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்கள் காலத்தில் வந்து அமைக்கப்பட்டது. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என கூறியவர் யார்? யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் நூல், உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை கொண்ட எழுத்தாளர் யார்? யார் அப்படின்னா தி. ஜானகிராமன். 80வது கொஷின், கீழ்கண்ட குறள்களில் ஏகாதேச உருவகாணி அல்லாத ஒன்றை தேர்ந்தெடு. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சார்பு ஒன்றிய தூண். இது வந்து ஏகாதேச உருவகாணி. ஊழி பெயரினும் தம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இதுவும் வந்து ஏகாதேச உருவகாணி. உழுவார் உலகத்திற்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதுவும் ஏகாதேச உருவகாணி. பிறநாணத்தக்கது தானானான் ஆயின் அறம் நாணத்தக்க உடைத்து. ஸோ இதுதான் வந்து தவறானது. ஆயிரத்தி 1990 வையக விரிவலை வழங்கியை அதாவது WW சர்வர் உருவாக்கியவர் யார்? யார் அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ. இது குரூப் 4ல கேட்டிருக்காங்க கொஷின். அப்துல் கலாம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் மற்றும் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். பாரத ரத்னா விருதினை பெற்றவர். தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. 84வது கொஷின், வினா பொருளில் வரும் இடைச்சொல் டேஸ் ஆகும். எது அப்படின்னா ஆ. வினா பொருளில் வரும் இடைச்சொல் வந்து ஆ. 85வது கொஷின், 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வந்து வள்ளலார். கூட்டிரண்டு, 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் வந்து விக்டர் ஹென்றி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து தவறானது. இது விக்டர் ஹென்றி கிடையாது, விக்டர் ஷிகோ. அதே மாதிரி 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி பட்டம் பெற்றவர் தான் பாரதியார். 16வது வயதில் தந்தையின் போர்ப்படையில் இணைந்தவர் தான் அலெக்சாண்டர். 17வது வயதில் பைசா நகர சாய் கோபுர விளக்கு ஊஞ்சலாடுவது பற்றி ஆய்வு செய்தவர் தான் கலிலியோ கலிலி. நாயக்கர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில் சிற்பங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில்,
கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். மூணுமே வந்து சரி. தவறானது ஆப்ஷன் டி. நாச்சியார் திருமொழி எனும் பாடலில் ஆண்டாள் யாரை தன் கனவில் கண்டதாக கூறுகிறார்? யார் அப்படின்னா கண்ணன். 88வது கொஷின், ஒளிப்படி இயந்திரம் அதாவது ஜெராக்ஸ் மிஷின் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1959 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? இது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இதெல்லாம் பேசிக் கொஷின், நிறைய டைம் கேட்ட கொஷின் இதெல்லாம். 90வது கொஷின், அரியலூரில் பிறந்தவர். 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். 1984 ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர். யார் இவர்? ஸோ யார் அப்படின்னா வளர்மதி. 91 தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார். சிறுபஞ்ச மூலம் பற்றிய செய்திகளில் சரியானதை தேர்ந்தெடு. 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று சிறுபஞ்ச மூலம் 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். மதுரை தமிழாசிரியர் மாக்கையனாரின் மாணாக்கர் காரியாசன் என்று பாயிரசையில் இவரை சிறப்பிக்கிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுமே சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. உலகில் சாகாவரம் பெற்ற போல்கள் புத்தகங்களை என்றவர் யார்? யார் அப்படின்னா கதே. உலகில் சாகாவரம் பெற்ற போல்கள் புத்தகங்களை கதே. 94 பொறுத்துக. ஆக்கல் என்பது தொழில் பெயர். மாக்கடல் உரிச்சொல் தொடர். மலர்கை உமைத்தொகை. வில்வாள் வில்லும் வாளும் உமைத்தொகை. ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் டி. போரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் யாருடைய காலத்தின் சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சிநிலை என்று கூறப்படுகிறது? ஸோ யார் அப்படின்னா நாயக்கர்கள். எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். எதுனா உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என நன்னூலார் கூறுகிறார். 1846 குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்கு காப்புரிமை பெற்றவர் யாருன்னா அலெக்சாண்டர் பெயின். வருஷம் வந்து 1846 வச்சுக்கோங்க. 98வது கொஷின், கீழ்கண்ட தொடர்களில் மயில்சாமி அண்ணாதுரை பற்றி தவறான தொடரை தேர்ந்தெடுக்கவும். கோவை மாவட்டத்தின் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள கோதைசேரி எனும் ஊரை சேர்ந்தவர். சந்திராயன் 1-2 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா எனும் நூலாக எழுதியுள்ளார். இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். இதில் தவறானது வந்து ஆப்ஷன் ஏ. கோவை மாவட்டத்தின் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள கோதவாடி அப்படின்ற ஊர். இது கோதைச்சேரின்னு இருக்குது. ஸோ மீதி எல்லாமே வந்து சரி. கூற்று 1, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவ நூலகம். கூற்று 2, உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது ஆப்பிரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 தவறு. இது ஆப்பிரிக்கா கிடையாது, அமெரிக்கா. அதாவது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நடுவ நூலகம் என்பது சரி. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது வந்து அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஸோ இது ஆப்பிரிக்கான்றதுனால தவறு. 100வது கொஷின், அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகளுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். கத்தியை தீட்டாதே உடன் புத்தியை தீட்டு. வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும். ஸோ இதில் வந்து தவறானது வந்து ஆப்ஷன் பி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இது ஏன்னா தாராபாரதியோடைய ஒரு பாடல் வரி. ஸோ மீதி எல்லாமே வந்து சரி. டோட்டலாக 100 கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இயல் 7, 8, 9 ஒரு 100 கொஷின் பார்த்துட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்துடலாம். தேங்க்யூ.